ஒரு சின்ன பையன். அவங்க வீட்டில் அவனுடைய பாட்டி இறந்துட்டாங்க. அவன் வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி மரணத்தையோ இல்லை பொணத்தையோ பார்த்தது கிடையாது. இப்போ அவங்க பாட்டி இறந்துட்டாங்க, படுக்க வச்சிருக்காங்க. இந்த பையன் பார்க்குறான், எல்லாரும் சுற்றி அழுதுட்டு இருக்காங்க. இவனுக்கு ஒன்றுமே புரியல. அந்த சிறுவன் போய் அவங்க அம்மாட்ட கேட்குறான், என்னாச்சு, ஏன் எல்லாரும் பாட்டியை சுற்றி நின்று அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறா, இந்த மாதிரி பாட்டி வந்து சாமி கிட்ட போயிட்டா அப்படின்னு. அதுக்கு அந்த பையன் கேட்குறான், சாமி கிட்ட போயிட்டா எல்லாரும் சந்தோஷம் தானே படணும், நீங்க ஏன் அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க அம்மா சொல்றா, இல்லடா அப்படி இல்லை, திரும்பியே வர முடியாத இடத்துக்கு பாட்டி போயிட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேல அந்த குழந்தைக்கு அவங்களுக்கு விளக்கம் சொல்ல தெரியல, அதனால அப்படி விட்டுட்டாங்க. ஆனா அந்த சிறுவனுக்கு ஒரு குழப்பம், உடம்பு இங்க இருக்குது, பாட்டி இங்க இருக்கா, ஆனா ஏன் வந்து அவ திரும்பி வர முடியாத இடத்துக்கு போயிட்டான்னு அம்மா சொல்றாங்கன்னு ஒரே குழப்பம். இவன் பேரன் ஆயிட்டதுனால இவன் தான் வந்து அந்த உடம்புக்கு கொல்லி வைக்க வேண்டியதா ஒரு சாங்கியம் இருக்கு நம்ம இதுல. ஸோ அந்த பணத்தை வந்து தூக்கிட்டு போறாங்க. இவனும் கூடவே போறான். பூவெல்லாம் தூவி அந்த ரோட்ல வந்து தூக்கிட்டு போறது. இவன் எல்லாத்தையும் பார்த்துட்டே வரான். என்ன ஆக போகுது, பாட்டி என்ன பண்ண போறாங்க, போயிட்டே இருக்கான். போனோன்னா ஒரு மயானத்துக்குள்ள நுழையிறாங்க. அங்க வந்து இந்த விறகு அடுக்கி வச்சிருக்காங்க. நான் பணத்தை வந்து அந்த காலத்துல அப்படிதானே எரிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விறகு அடுக்கி வச்சிருக்காங்க. அது மேல அந்த பாட்டியுடைய அந்த இறந்த சரீரத்தை வைக்கிறாங்க. இந்த பையன் எல்லாத்தையும் குழப்பமா புரியாம பார்த்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அவன் கையில வந்து ஒரு நெருப்பு கொல்லி கொடுக்குறாங்க. கடைசியா எல்லாரும் முகத்தை பார்த்துக்கோங்கன்றாங்க. இந்த பையனும் பார்த்துட்டே இருக்கான். இவனுக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, திடீர்னு அந்த உடம்புக்கு இது மறைஞ்சிருமோ அப்படின்ற ஒரு குழப்பத்திலேயே அவன் பார்த்துட்டு இருக்கான். ஒரு சுத்தி வரான். அதுக்கப்புறம் 3 சுத்தி வந்துட்டு அந்த உடம்பு மேல நெருப்பு வைக்க சொல்றாங்க. இந்த பையன் கேட்கறான், பாட்டிக்கு வலிக்காதா, நெருப்பு வைக்க சொல்றீங்கன்னா? இல்ல நீ நெருப்பு வை, இப்ப வந்து அது வந்து உயிர் போயிடுச்சு, வலிக்காது, வெய்யி அப்படி சொன்னோன்னு அந்த பையனும் நெருப்பை வச்சுட்டான். அதுக்கப்புறம் பார்த்துட்டே இருக்கான். அந்த உடல் ஃபுல்லா கருகி அது அப்படியே சாம்பலாற வரைக்கும் வந்து அவன் நின்று அதை முழுசா பாக்குறான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இப்ப என்ன ஆச்சு, எப்படி இப்படி நடக்குது அப்படின்னு வீட்டுக்கு வந்தோடனே என்ன பண்றான், இவன் தனியா ஒரு இடம் தேடி படுத்துட்டு கண்ணை மூடி, இப்போ நான் இறந்துட்டேன், என் மேல மாலை போட்டிருக்காங்க, என்னை சுத்தி எல்லாரும் நின்று அழுதுகிட்டு இருக்காங்க, என்னை தூக்கிட்டு போறாங்க. இப்போ மயானத்துல போய் என்னையும் விறகு படுக்க மேல வச்சுட்டாங்க. இப்ப என் மேல நெருப்பு வச்சுட்டாங்க. என்னுடைய சரீரம் முழுக்க எரிஞ்சு சாம்பலாயிடுச்சு. நான்றது இந்த சரீரம் இல்லை, இந்த சரீரம் அழியக்கூடியது. அப்போ நான் யாருன்னு கேக்குறது யாரு? இப்படி ஒரு ஆழமான கேள்வி அவனுக்குள்ள வந்து தோண ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் முடிச்சு அவன் கண்ணு திறக்கும் போது, இந்த உலகத்தை அவன் பார்க்கும்போது எல்லாமே அவனுக்கு மாறக்கூடிய, மாற்றத்திற்கு உட்பட்ட ஒரு மாயையாய தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த பையன் யாரு அப்படின்னா, திருவண்ணாமலையில பிற்காலத்துல பகவான் ரமண மகரிஷியாக இன்னைக்கும் எல்லாருமே உலகத்திலிருந்து எல்லா நாட்டவரும் வந்து அந்த ஆசிரமத்துல அவர் இருந்த இடத்த, அவருடைய வாழ்க்கைய பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸ் நம்ம வாழ்க்கையில, நம்ம சந்தோஷமா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் சரி, எந்த நிலையில இருந்தாலும் சரி, எந்த வயசுல இருந்தாலும் சரி, ஒரே ஒரு தடவை கண்ணை மூடி படுத்து நினைச்சு பாருங்க. நமக்கு எல்லாரும் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி சாவுனா சொல்லவே கூடாது, அது அபசகுணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லாம இருக்கிறனால அது நமக்கு நடக்காம இருக்க போதா? இல்ல, இந்த உடல்ல நம்ம செய்ய போற கடைசி செயல் அது இல்லையா? நம்ம விரும்பினாலும் விரும்பலனாலும் எல்லாருக்கும் ரிட்டர்ன் டிக்கெட் கன்ஃபார்ம். என்ன டேட் தெரியாது, அவ்வளவுதான். நிறைய பேர் சொல்றாங்க, எனக்கு புகை பழக்கம் இருக்கு, என்னால அதுல இருந்து வெளியே வர முடியல, மது பழக்கம் இருக்கு, வெளியே வர முடியல, இப்படி நிறைய பேர் நிறைய கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. இந்த மனம்ன்ற ஒரு விஷயத்துலதான் நம்ம நான் நினைச்சுக்கிட்டு அது சொல்றபடியெல்லாம் நம்ம ஆடிக்கிட்டு இருக்கோம். பட் இந்த ப்ராசஸ நீங்க ஒரு தடவை செய்து பார்த்தீங்க உங்க வாழ்க்கையில அப்படின்னா, கட்டாயமா இந்த சரீரம் அழியக்கூடியது அப்படின்ற ஒரு தெளிவு உங்களுக்கு வந்துடும். இப்போ வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா இருக்கும் போதும் சரி, துக்கமா இருக்கும் போதும் சரி, ஒரு சமநிலைய நம்மளுடைய மனதுல நம்ம வந்து எப்பவுமே ஒரு பேலன்ஸ்டான ஒரு நிலைக்கு நம்ம வந்து இருக்க முடியும். இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, எனக்கு வந்து ரொம்ப கவலை, எனக்கு நிறைய பிரச்சனை, இதெல்லாம் நான் வந்து எனக்கு எப்போ இதெல்லாம் சரியாகும் ஒன்றுன்னு கேட்குறேன். உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நீங்கள் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கும் போது என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, நமக்கு என்ன இவ்வளோ சந்தோஷமா இருக்கு இந்த வாழ்க்கை, எப்படா இந்த சந்தோஷம் தீரும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? நம்ம நினைச்சிருக்கோமா? நினைக்க மாட்டோம். ஆனா ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா மட்டும் ஏன் அது உடனே தீந்துடணும், அது எங்களால தாங்கவே முடியல அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த மனம்
இன்பத்தை அனுபவிக்க நீங்க இடம் கொடுக்குற மாதிரி வாழ்க்கையில சூழ்நிலையில நடக்கக்கூடிய துன்பத்தையும் கடந்து போறதுக்கு இடம் கொடுங்க. இடம் கொடுத்தாகணும். எந்த ஒரு கஷ்டத்துல இருந்துதான் நம்ம ஒரு அனுபவத்தை கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. ஸோ நம்மளுடைய உபநிஷத்துல, திருக்குறான்ல மரணத்தை மனிதன் நினைத்து பார்க்க வேண்டும். அது தினமும் ஒரு தடவை நமக்கும் அது நிகழும் அப்படின்னு நினைக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு? இந்த வாழ்க்கை நிலையில்லாத வாழ்க்கை, இதுல வர சின்ன சின்ன சம்பவங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள், அது என்னமோ வாழ்நாள் ஃபுல்லா அது இனிமே அப்படியே தான் இருக்க போகுது அப்படின்னு நம்ம அதுக்குள்ளேயே சிக்கி போயிடுறனாலதான் இவ்வளோ ஒரு பெரிய ஒரு முடிவு இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் இப்படி ஒரு எல்லை இருக்குது அப்படின்றத நினைச்சு பார்க்க சொல்றேன். மன உளைச்சல் ஆளானவங்களுக்கு புற்றுநோயால பாதிக்கப்பட்டு இன்னும் பல நோய்களால மரண தருவாயில இருக்கக்கூடிய பல பேருக்கு இந்த ப்ராசஸ் நான் போய் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க மரணத்தை நினைச்சு அவங்க பயந்தது கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க என்னன்னா இருக்கிற ஒரு நொடியும் நான் முழுமையா யாருக்காவது உபயோகமா நான் வாழணும் அப்படின்னு தன்னம்பிக்கையோட பேசி நான் பார்த்திருக்கேன். இன்னும் நான் அந்த மாதிரி மனிதர்களை நான் சந்திச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ உலகத்துல நீங்க எந்த மூலையில இருந்தாலும் சரி, நீங்க சந்தோஷமா இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையில நீங்க இருந்தாலும் சரி, நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போன இந்த பொக்கிஷங்களை நமக்கு எடுத்து சொல்றதுக்கு ஒரு கல்வி நிலையிலையோ இல்லை பெரியவங்க அப்படின்ற ஒரு கைடன்ஸும் நமக்கு இல்லாம போயிடுச்சு. ஸோ நிச்சயமா இந்த லைவ் பார்த்துட்டு இருக்கிறவங்க அதை உங்க வாழ்க்கையில ஒரு தடவை நான் சொன்ன விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லைவை நீங்க ஷேர் பண்ணுங்க. உலகத்துல ஏதோ ஒரு மூலையில யாருக்காவது இப்போ இந்த ஆறுதல் தேவைப்படும். ரொம்ப நன்றிங்க லைவ் பண்ணதுக்கு. தேங்க்யூ.